அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போறீங்க. இந்த ஃப்ரைடே இந்த மாதிரி கோஸியா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏர்லி மார்னிங்கே ஒரு பெரிய மழையோட. இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு எப்பயுமே லேசியா பெட்லேயே தான் இருக்க நினைக்கும். அப்படி மார்னிங் இருந்துட்டோம்னா ஃபுல் டேயுமே லேசியா தான் போவோம். அதுக்கு தான் இன்னைக்கு மார்னிங்கே ஃபில்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன ஹெனா பேஜ்ல ஒரு டியூட்டோரியல் சீரிஸ் போஸ்ட் பண்ணி கொண்டு வரேன். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே ஃபில்ம் பண்ணினேன். ஏர்லி மார்னிங்கே வேலையோட ஸ்டார்ட் பண்ணா, அந்த வேலைய வந்து கன்டின்யூ பண்ற வரைக்கும் எப்படியுமே அந்த வொர்க்க வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும்னே நினைச்சு கொண்டிருப்போம். லேசினஸ் கொஞ்சம் சரி குறையும்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணினேன். இப்ப என்ன ஸ்கின் கேர் டைம். ஆக்னி ஸ்கின் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மார்னிங்கே அவங்களோட ஸ்கின் கேர் பண்ணாட்டி டெஃபினிட்டா ஒரு பிரேக் அவுட் வரும்னு சொல்லி. அந்த மாதிரி தான் எனக்கும். நெறைய பேர் என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே காட்டினா, அது ஒரு பிராண்ட் ப்ரமோஷன் ஆவிடும். இன்ஷா அல்லாஹ் நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல ஒவ்வொன்றா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாதிரி கிளைமேட்ல டே வந்து டார்க்காவே ஸ்டார்ட் ஆகி, டார்க்காவே போயிட்டு கொண்டிருக்கும். அந்த நேரத்துக்கு டைம் போறதே விளங்காது. இன்னைக்கு அப்படித்தான் எனக்கு டைம் போனதே விளங்கல. கிச்சனுக்கு வந்து பார்க்கக்குள்ளே மாமா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹாஃப் வே ரெடியாகி தான் இருந்துச்சு. இன்னைக்கு எங்க வீட்ல ரொட்டி. யூசுவலா எங்க வீட்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொட்டி அவ்வளோ பெருசா யாரும் விரட்டி தின்ன மாட்டாங்க. பட் இன்னைக்கு ரொட்டி. பட் இதுக்கு பேர் பண்றதுக்கு ஒரு டிஃபரண்டான எக் கறி ரெடி பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எக் கறி வந்து ரீல்ஸ்ல அடிக்கடி வந்து வந்து இருந்துச்சு. இப்ப இது ஒரு ட்ரெண்டிங்கான எக் கறி. ஒரு ஸ்பைசியா திங்கிறாருன்னு சொன்னா, இந்த எக் கறி செட் ஆவாது. பட் மைல்டா ஓகே அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த எக் கறி வந்து நல்லாயிக்கும். நான் இதுல டீட்டெயிலான ரெசிபி வந்து ஷேர் பண்ணல. இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற என்ன டிஃபரண்டான எக் கரீஸ் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெறைய டைம்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்க எடுக்கிற எக்ஸ் தான். ஸோ அந்த நேரத்துக்கு எந்த நாளும் ஒரே மாதிரி திங்கிறதுக்கு டிஃபரண்டா என்ன சொல்லி ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கும். அதோட நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்த எக் கறி வந்து ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு எங்க வீட்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொட்டி அண்ட் எக் கறி. இதுக்கு என்னமோ ஒரு பேருண்டு சொன்னாங்க. பட் நான் தான் அத வந்து மறந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சர்வ் பண்ணக்குள்ளே தான் நான் வந்து இத கண்டேன். இத வந்து நான் லேட் ஆகி தான் கண்டேன்னு சொல்லணும். இது ஒரு குட்டி பை ஒன்று மாதிரி. இது வந்து மார்னிங்கே வந்து ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கக்குள்ளே தான் கண்டேன். இதுதான் அந்த பை. ஸோ இது வந்து பீஃப் பை வித் எக் கறி அண்ட் ரொட்டி. இதுதான் எங்க வீட்ல பிரேக்ஃபாஸ்ட். கோஸியான கிளைமேட்ல இந்த மாதிரி சுட சுட சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஸோ வி ஆல் என்ஜாய்ட் இட். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஹெனா கிளாஸ் டே. எனக்கு மார்னிங் கிளாஸ் அது மாதிரி ஈவினிங்கும் கிளாஸ் இருக்குது. மார்னிங் கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட் வந்து வீட்டுக்கே வந்திருந்தாங்க. ஈவினிங் கிளாஸ் வந்து ஆன்லைன்ல. ஸோ மார்னிங் கிளாஸ் தான் இப்போ நான் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஒரு கமெண்ட்ல என்ன ஹெனா ஜேர்னியை பற்றி கேட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட்காக வேண்டியே அந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன். மழை பெஞ்சாலுமே இந்த ஜூஸ் குடிச்சு பழகிருச்சு. ஸோ அதனால கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு நான் வந்து இன்னைக்கு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு எங்க ரூட்ல இருக்கிற கேட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வேக்சின் டே. ஸோ எல்லாத்தையும் வந்து கூட்டிக் கொண்டு போற வேலை வந்து ஒரு பெரிய வேலை. அவங்க எல்லாத்தையும் மம்மா வந்து வேக்சின் அடிக்க கூட்டிக் கொண்டு போனனால நான் தான் இன்னைக்கு குக் பண்ண போறேன். என்னோட கிளைமேட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெள்ளனையோட மழை அடிச்சாலும் லேட்டாவ இந்த மாதிரி ஒரு டல்லான கிளைமேட் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஸ்டவ்வ கிளீன் பண்ற ஒர்க் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க். யூசுவலா நைட்டுக்கு இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் நடக்கும். நேத்து நைட் செய்ய கிடைக்கல போல. ஸோ அதனால இன்னைக்கு மார்னிங் ஃபுல் கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு தான் குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணாம குக் பண்ணா அதில நாங்க குக் பண்ணக்குள்ளே ஸ்பில் ஆவுறது எல்லாமே சேர்ந்து ஸ்டவ் இன்னும் மூத்தி ஆயிடும். அதனால நான் வந்து எப்பவுமே கிளீன் பண்ணிட்டு, குக் பண்ணிட்டு கிளீன் பண்ணி வச்சுடுவேன். ஸோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ற யார் சார் இருக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு குக் பண்ணிட்டே கிளீன் பண்ண இயலும் தானேன்னு நினைப்பீங்க. அது ட்ரூத் தான். பட் ஸ்டில் எனக்கு அந்த பிளேஸ் வந்து கிளீனா ஆயிக்கணும்னு நான் வந்து எப்பவுமே நினைப்பேன். அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு கிளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து குக் பண்ணுவேன். இந்த கிளீனிங் ஒர்க் வந்து ஈஸியா தான் ஆயிக்கும். ஏன்னா ஆல்ரெடி கிளீன் பண்ணிக்கிறனால நெறைய கிளீன் பண்ண வேண்டிய தேவை வராது. அதோட அம்மா வந்து வேக்சின் எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டா. கொஞ்சம் ஒர்க் வந்து லேட் ஆவிடும். அதனால ஓகேன்னு சொல்லிட்டு ஆனியன்ஸ் எல்லாம் அவங்க கட் பண்ணி தந்தாங்க. ஸோ நான் வந்து மத்த வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி கொண்டேன்.
சம்டைம்ஸ் நான் வந்து தனியாவே குக் பண்ணணும்னு டிசைட் பண்ணுவேன். பட் அந்த நாளைக்கு நான் வந்து சரியான ஸ்லோவா தான் குக் பண்ணுவேன் தவிர, ஸ்பீடா குக் பண்ணிக்க மாட்டேன். இதே நாங்க எல்லாரும் சேர்ந்து குக் பண்றோம்னா, அது விளங்காது. குயிக்கா குயிக்கா எல்லாரும் குக் பண்ணிடுவோம். இன்னைக்கு கிளைமேட் வேற இந்த மாதிரி கோல்டா இருந்தனால, இன்னும் லேசியா ஃபீல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு நான் பிரிஞ்சால் வந்து மோஜு டைப்ல தான் செய்ய போறேன். ஸோ அதனால ஃப்ரை பண்ணணும்னால, இன்னைக்கு நான் ஏர் ஃப்ரையர்ல தான் ஃப்ரை பண்ண போறேன். ஏர் ஃப்ரை பண்றனால டைம் கொஞ்சம் சேவ் பண்ணிடலும். அட் த சேம் டைம் நான் வந்து மத்த மாரி ஃப்ரை பண்ணேன்டா, அத ஃப்ரை பண்ணி முடிக்கிறதுக்கே நேரம் ஆவிடும். பேர் இந்த ஏர் ஃப்ரையர் வந்து சரியில்லன்னு சொல்றாங்க. பட் அதே மாதிரி இதுல இருக்கிற குட் திங்ஸும் இருக்குது. டைம் சேவிங், ஆக்னி இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி திங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். எங்க ரூட்ட பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்டா எங்க ரூட்ல நெறைய ஃப்ரைட் ஐட்டம் தான் செய்வாங்க. ஸோ என்ன ஆக்னிஸுமே ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து குறைஞ்சிக்குது. வீடியோஸ் பார்த்தேன். சரியில்லன்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் மைக்ரோவேவும் சரியில்லன்னு சொல்றாங்க. ஸோ நெறைய டெக்னாலஜி வளர வளர அதுலயும் எங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எப்படியுமே இருக்கத்தான் செய்யும். ஏர் ஃப்ரையர பத்தி நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத அப்படியே ஃப்ரை பண்ண வச்சுட்டு, நான் என்னோட குக்கிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூசுவலா குக் பண்ற கரீஸே தான் இன்னைக்கு ஃப்ரைடேனால நான் கொஞ்சம் ஸ்பெஷலா குக் பண்ணுவோம்னு டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். ஒண்ணு செய்யணும்னு நினைச்சுக்கிறேன். பார்ப்போம். நான் வந்து ஒரு டெசர்ட் பேக்கெட் கொண்டாந்திருந்தேன். ஸோ அந்த பேக்கெட் தான் இன்னைக்கு ட்ரை பண்ற பிளான்ல இருக்கிறேன். எல்லாம் டைம் எடுத்து டெசர்ட் வந்து ரெடி பண்ணுவோம். டெசர்ட் ரெடி பண்ணக்குள்ளே அந்த மெஷர்மெண்ட்ஸ் அந்த மாதிரியே ரெடி பண்ணாட்டி, டெசர்ட் வந்து கரெக்ட்டா வராது. ஒரு 2 தடக்க செஞ்ச டெசர்ட்ஸ் வந்து சரியா வரல. அதுலேருந்து இந்த டெசர்ட் செய்ற பிளானே நான் வந்து விட்டுட்டேன். இன்னைக்கு டெசர்ட் ட்ரை பண்ணது போற ஒரு டெசர்ட் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர் வீடியோஸ்ல ரெசிபியோட டெசர்ட் வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன். என்னோட ஏர் ஃப்ரையர்ல பிரிஞ்சால்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வந்து ஃப்ரை ஆவி இருந்துச்சு. எனக்கு என்னமோ கிச்சன் ஒர்க் மேட் ஈஸின்னு தான் நினைக்குது. நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதோட நான் வந்து சிக்கன் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப எங்களுக்கு ஃபைனலா பிரிஞ்சால் கறி செய்ற வேலை மட்டும் தான் இருக்குது. ஸோ இத மட்டும் குக் பண்ணிடுவோம் குயிக்கா. சிக்கன் கறி ரெசிபி வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாரும் செய்ற மாதிரி நார்மலான சிக்கன் கறி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃப்ரைடேனாலே எங்க வீட்ல வந்து எப்பயுமே ஸ்பெஷலான குக்கிங் இருக்கும். என்ன சரி ஸ்பெஷலா வந்து நாங்க ரெடி பண்ணுவோம். எந்த ஃப்ரைடேயும் அப்படித்தான். ஸோ உங்க வீட்லயும் அப்படித்தானான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஸ்லோவா குக் பண்ணி கொண்டிருந்தனால மம்மா வந்து இல்ல நானே இன்னைக்கு டெசர்ட் வந்து ரெடி பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் இன்னைக்கு வந்து டெசர்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. யூசுவலா நாங்க டெசர்ட் ஒன்று செய்றதுக்கு விட இந்த பேக்கெட்ல வர டெசர்ட் வந்து ஈஸியா தான் இருக்கும் செய்றதுக்கு. அதுலயும் நாங்க இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தது இந்த பட்டர் ஸ்காட்ச் புட்டிங். இந்த டெசர்ட் பேக்கெட் செய்ற எப்பயுமே ஈஸி தான். ஒண்ணு வாட்டர் அப்படி இல்லாட்டி மில்க். இது 2ல ஒண்ணு ஆட் பண்ணி நல்லா திக்காவ காட்டி குக் பண்ற ஒர்க் மட்டும் தான் இருக்குது. அது ஒரு பெரிய வேலையாவே இருக்காது. குயிக்காவே முடிஞ்சிடும். மிச்ச நாளைக்கு பூரா இந்த பேக்கெட்ட வந்து நாங்க யூஸ் பண்ணி இன்னைக்கு டெசர்ட் ட்ரை பண்ணியிருந்தோம். இத ஹீட் பண்ணே தான் குயிக்காவே இது வந்து செட் ஆகிருச்சு. ஸோ மம்மா வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. அதோட அவங்களே குக்கிங்க்கு இறங்கிட்டாங்க. சிக்கன் அண்ட் கேப்சிகம் கறி நான் செஞ்சிருந்தேன். அவங்க வந்து பிரிஞ்சால் கறி வந்து செய்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு எங்க வீட்ல இருக்கிற எல்லா கேட்ஸுக்குமே வேக்சின் அடிச்சாச்சு. இவங்கள தவிர. இவங்கள மட்டும் எனக்கு வேக்சின் அடிக்க போறதுக்கு கூட்டு போறதுக்கு கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் மண்டே இவங்களுக்கும் கொண்டு போய் வேக்சின் அடிச்சிடணும். இந்த கிளைமேட்டுக்கு எங்களுக்குமே அடிக்கடி பசியா தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் எங்களோட கேட்ஸுக்குமே. அவங்களுக்கும் எங்களே மாதிரி அடிக்கடி பசி. நாளைக்கு நெறைய கரீஸ் எல்லாம் குக் பண்ணுவோம். அந்த நேரத்துக்கு குயிக்கா குக் பண்ணிப்போம். இன்னைக்கு இந்த ஒரு 3 கறி குக் பண்றதுக்கு மிச்ச நேரம் ஆவிருச்சு. மம்மா வந்து ஹெல்ப் பண்ணனால குயிக்காவே எப்படியோ குக் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இந்த மாதிரி லேட் ஆவாது. பட் இன்னைக்கு என்னமோ நல்லாவே லேட் ஆவிருச்சு. அதோட ரைஸும் வந்து குக் பண்ணதுக்கு வச்சாச்சு. இன்னைக்கு ஃப்ரைடேனால கொஞ்சமா கீ ரைஸ் குக் பண்ணுவோம்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு கீ ரைஸ். அதோட இவ்வளோ நேரமும் பார்த்துக்கொண்டு இந்த கிளைமேட் ஸ்டார்ட் ஆகிருச்சு. பெரிய மழை ஒன்றே பேஞ்சுச்சு. கிளைமேட் அப்படியே கூல் ஆகி மறுவ நல்ல கிளைமேட்டா சேஞ்ச் ஆகிருச்சு. பாஸ்ட் 1 மந்த்தா வெயில் அடிச்சதே மறக்கிற அளவுக்கு கூதல் வந்துடுச்சு. அதோட ப்ரே பண்ணிட்டு நாங்க லஞ்ச் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு லஞ்சுக்கு எங்க ரோட்ல இருக்கிற கீ ரைஸ், சிக்கன், அதே மாதிரி பிரிஞ்சால் அண்ட் அதோட ஃபைனலா எங்களோட கேப்சிகம் கறி. ப்ரீவியஸ் டே எங்க ரோட்ல வந்து அச்சார் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அச்சாருமே இருந்துச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஃபுட் வாஸ் ஸோ குட். நாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணினோம்.
இப்ப எங்களோட டெசர்ட் டைம். இதுதான் டெசர்ட். நான் ரெடி பண்ண பட்டர்ஸ்காட்ச் புடின் குயிக்காவே செட் ஆயிருச்சு. பட் ஸ்டில் யூசுவலா வீட்ல ரெடி பண்ற மாதிரி இல்ல. அந்த மாதிரி வராது. நீங்காவே ஒரு குட்டி நப் எடுத்தாச்சு. நப் எடுத்துட்டு வரக்குள்ளயே மழை பெஞ்சதே மறந்து நல்லா வெயில் அடிச்சு கொண்டு இருந்துச்சு. எனக்கு இன்னைக்கு 5க்கு தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு குட்டி வேலை இருந்தனால, எனக்கு கிளாஸ் வந்து 6:30க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்காட்டியும் நான் வந்து வெதர் இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்தேன். வெள்ளலேருந்து சன்ன காணவே இல்ல. பட் ஈவினிங்காவே இந்த மாதிரி அவ்வளோக்கு பெரிய வெயில் ஒண்ணு அடிச்சுச்சு. இன்னைக்கு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. எங்களோட ஹெனா மாஸ்டர் கிளாஸ்ல இன்டெக்ஸ் ஓப்பன் ஃபார் ஜூன். ஸோ நீங்க யார் சார் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா மறக்காம டிஎம் பண்ணுங்க. நாளைக்கு ஹெனா கார்ன் சென்ட் பண்ற வரைக்கும் அதுக்கு ஹெனாவும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. That's all for today. Hope you all enjoyed my vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.